அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கையில் இருக்கக்கூடிய யாங் சேனல்களுடைய எலிமெண்ட் பாயிண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, அதை எப்படி ஈஸியாக அந்த மூலகத்தோட தன்மையை என்ன அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வேண்டி ஒரு டெக்னிக்கும் சேர்ந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க நேரடியாக வகுப்புக்கு போகலாம். இப்போ கையில் இருக்கக்கூடிய 3 வெப்ப சக்தி ஓட்டப்பாதைகள் Yang hot channels, large intestine, triple energizer and small intestine. இது நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ லார்ஜ் இன்டெஸ்டைன் மெதுவாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன். LI1, LI1, LI2, LI3, LI5, LI11. ஒன்று ஆள்காட்டி விரலுடைய வெளிப்புற நகக்கண் ஓடும். 2, 3 ஆள்காட்டி விரலும் விரல் எலும்பும் சேரும் மூட்டின் கீழ்ப்புற பள்ளத்தில் தோலின் இருநிறம் சேருமிடத்தில் 2வது புள்ளியும், மேல்புற பள்ளத்தில் தோலின் இருநிறம் சேருமிடத்தில் 3வது புள்ளியும். அதுக்கு அடுத்த மூலக புள்ளி LI5, கட்டை விரலை உயர்த்தும் போது ஏற்படக்கூடிய பள்ளத்தில் உள்ளது LI5. அடுத்தது முழங்கை மடிப்பு ரேகையின் வெளிப்புற ஓரத்தில் அமைந்துள்ளது. இது காற்று மூலக சேனல், காற்று புள்ளி, நீர்ப்புள்ளி, மரப்புள்ளி, நெருப்பு புள்ளி, நிலப்புள்ளி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது நான் பின்னாடியும் சொல்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது ட்ரிபிள் எனர்ஜைசர், முக்குழி வெப்ப அறையுடைய மூலக புள்ளிகள். இதோட பேர் சொல்லிடுறேன். TE1, TE2, TE3, TE6, TE10. இதோட அமைவிடம் மோதிர விரலுடைய உட்புற நகக்கண் ஓரம். ஏன் இது உட்புற நகக்கண்ணா? சுண்டு விரலை நோக்கி. இதோடைய 2வது புள்ளி TE2 மோதிர விரலும் சுண்டு விரலும் சேரும் இடத்திலுள்ள வெப் ஸ்பேஸ். இது TE2. இந்த கணு இருக்கா இல்லையா, இந்த மொழி, இந்த நக்களுடைய மேல்புறம் இந்த குழியில் TE3 ஏறக்குறைய 1 இன்ச் இருக்கும். தென் TE6 மணிக்கட்டோட பின்புறம் இப்படி மடக்குன்னா ஒரு ரேகை தெரியும். அது நடுவில் ஒரு குழி இருக்கும். அந்த குழியிலிருந்து நேராக 3 சுன் மேலே TE6. அடுத்தது TE10. இந்த மொழியில் இருக்கக்கூடிய கூர்மையான எலும்புக்கு கீழே ஒரு குழி இருக்கும். அது நமக்கு கை வச்சு கை மெதுவாக எடுத்தோன்னா அந்த குழியிலே லாக் ஆகும். இது TE10. இதுதான் மூலக புள்ளிகள். இதே ஆர்டரில் தான் வரும். நெருப்பு மூலகத்துடைய காற்றுப்புள்ளி, நீர்ப்புள்ளி, மரப்புள்ளி, நெருப்பு புள்ளி, இது நிலப்புள்ளி. இப்போ நம்ம பார்க்க இருக்கிற சேனல் சிறுகுடல் சக்தி ஓட்டப்பாதையில் உள்ள மூலக புள்ளிகள். பேர் SI1, SI2, SI3, SI5, SI8. இதோட லொக்கேஷன்ஸ் சுண்டு விரலுடைய உட்புற நகக்கண் ஓரத்தில் SI1ம், சுண்டு விரலும் சுண்டு விரல் எலும்பும் சேரும் மூட்டின் கீழ்ப்புற பள்ளத்தில். ஏன்னா கீழ்ப்புறம்னா இதுதான் அனட்டமிக்கல் பொசிஷன். அந்த அடிப்படையில் கீழ்ப்புற பள்ளத்தில் தோலின் இருநிறம் சேரும் இடத்தில் SI2வும், மேல்புற பள்ளத்தில் தோலின் இருநிறம் சேரும் இடத்தில் SI3யும் உள்ளது. SI5 அடுத்தது. இது மணிக்கட்டு ரேகையோட சைடில் இந்த இடத்துல அழுத்தி நமக்கே டாட்டா சொன்னால் இது சைடு டாட்டா பாயிண்ட் அப்படி கூட சொல்லிக்கலாம். இந்த இடத்துல அமர்த்தி டாட்டா சொல்லும்போது நல்ல குழி இருக்கும். அந்த குழி SI5. அதுக்கப்புறம் SI8 நேராக முழங்கை
இந்த கூர்மையான இருக்கக்கூடிய இந்த எலும்புக்கும் அதுக்கு பின்னாடி உட்புற பகுதியில் இருக்கக்கூடிய இந்த எலும்புக்கும் நடுவில் நல்ல ஒரு குழி இருக்கும். நம்ம நடுவிரலை கூர்மையான இந்த எலும்புலையும் பெருவிரலை கட்டை விரலை பின்னாடி இருக்கக்கூடிய இந்த எலும்புலையும் வச்சு நடுவில் அழுத்தணுன்னா நல்ல ஒரு லொக்கேஷன் குழி தெரியும். இதுதான் SI8. இதோட புலிகளோட தன்மை நெருப்பு சேனல். அப்போ எல்லாத்துலேயுமே நெருப்பு இருக்கும். நெருப்போட காற்று, நீர், மரம், நெருப்பு, நிலம். இப்போ 3 சேனல்களுடைய லொக்கேஷன் தன்மையெல்லாம் பார்த்துட்டோம். சடனாக இப்போ TE6 அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிக்க வேண்டியது வரும். TE6னால் ஃபஸ்ட்டு ஏரில் தொடங்குது. ஏரு, வாட்டரு, வுட்டு, ஃபயர், அதுக்கப்புறம் ஃபயர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லாமல் ஒரு சின்ன ஒரு ட்ரிக் மூலமாக ஞாபகம் வச்சுக்கலாம். அது என்ன ட்ரிக் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. என்ன ஃபார்முலானா, இது Li1, Te1, Si1. இது எல்லாமே காற்று மூலக புள்ளிகள். அப்போ எல்லா ஒன்றும் காற்று. ஆல் ஒன்ஸ் ஆர் ஏர். அப்போ Li1, அப்போ Li ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஏர் எலமெண்ட். காற்று இருக்கிறனால காற்று. Te1, Te ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபயர். ஒன்று இருக்கிறதுனால ஃபயர் ஏர், நெருப்பும் காற்றும். Si1, Si ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபயர். ஒன்று ஏர், ஸோ ஃபயர் ஏர். அந்த அடிப்படையில் எல்லா ஒன்றும் ஏர். இப்படி நான் ஃபார்முலாஸ் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நான் உங்களை ரிப்பீட் பண்ண சொல்கிறேன், நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். முதல் ஃபார்முலா, எல்லா ஒன்றும் ஏர். எல்லா ஒன்றும் ஏர். எல்லா ரெண்டும் வாட்டர். எல்லா ரெண்டும் வாட்டர். இது LR2 அனைத்து இரண்டுகளும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து இரண்டுகளும் வாட்டர். அடுத்து எல்லா மூன்றுகளும் wood. ஆல் த்ரீஸ் ஆர் wood. ஸோ Li3, Te3, Si3 wood. Li2, Te2, Si2 water. Li1, Te1, Sa1 air. So all ones are air, all twos are water, all threes are wood. அடுத்தது ஃபயர் வருமா இல்லையா? ஃபயருக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஃபயர் ஸ்டார்ட்ஸ் வித் F. ஸோ 5 ஆல்சோ ஸ்டார்ட்ஸ் வித் F. இந்த Li5, இங்கே Si5 மணிக்கட்டில் 5, 5, 6 ஃபயர். 5, 5, 6 ஃபயர். அப்போ ஒன்ஸ் அகெயின் ரீகேப். எல்லா ஒன்றும் ஏர், எல்லா ரெண்டும் வாட்டர், எல்லா மூணும் வுட், 5, 5, 6 ஃபயர். 5, 5, 6 ஃபயர். அடுத்தது கை இப்படி தூக்கி நீங்கள் இப்படி அடிச்சிட்டிங்கன்னா எர்த். எர்த்துக்கு என்ன? கையோட கீழ்ப்பகுதியில் இப்படி வைக்கும்போது கீழ்ப்பகுதியில் அடிச்சுன்னு எர்த். இங்கே என்னமெல்லாம் இருக்குது? Si8 இருக்குது, Te10 இருக்குது, Li11 இருக்குது. அப்போ இப்போ நீங்கள் பிடிச்சிங்கன்னா, அடிப்பகுதியை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 3 புள்ளியும் கவர் ஆகும் எர்த். இப்போ நான் வாயில் மட்டும் சொல்கிறேன், என்னை கவனிங்க. நீங்கள் உங்கள் மனக்கண்ணோட்டத்தில் அந்த இடத்துக்கு போக முடியுதான்னு பாருங்கள். எல்லா ஒன்றும் ஏர். எல்லா இரண்டும் வாட்டர். எல்லா மூன்றும் வுட். 5, 5, 6 ஃபயர். இப்படி அடித்தா எர்த். இப்போது யாராவது ஒருத்தர் கேட்குறாங்க, Si8 என்ன தன்மை அப்படின்னா, Si கம்ஸ் அண்டர் ஃபயர். ஃபயர் யாங் சேனலுக்கு இது ஃபார்முலா. இது எர்த்து. எர்த்துக்கு இப்போ அடிப்போம் ஃபயர் எர்த். இப்போ Si2 அப்படின்னு கேட்குறாங்கன்னா, Si ஸ்மால் இன்டெஸ்டைன் நெருப்பு மூலகத்துடைய உள்ளுறுப்பு. அப்போ நெருப்பு 2 வருது. ஆல் டூஸ் ஆர் வாட்டர். அப்போ நெருப்பு நீர். ஃபயர் வாட்டர். இப்படி நீங்கள் அடிக்கடி பயிற்சி செஞ்சீங்கன்னா எப்படி கேட்டாலும் சரி
நமக்கு உடனே அந்த மூலகோடைய தன்மை நமக்கு தெரிஞ்சிடும். இதுதான் இன்றைய வகுப்புடைய சாராம்சம். இணைந்தமைக்கு நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Umar Farooq. நன்றி, வணக்கம்.